வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சனில் அருமையான வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி வீட்டில் அடிக்கடி சிம்பிளாக செய்வோம். வாரத்தில் 2 நாள் கூட செய்வோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்கள்னு பார்க்கலாம். இப்போ வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி 2 டம்ளர் எடுத்துருக்குறேங்க. இது சீரக சம்பா அரிசி. இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் முதல்ல. அப்புறம் கேரட் பீன்ஸ் நம்ம ஒரு 75 கிராம் எடுத்துருக்குறேங்க. அது கூட பெரிய வெங்காயம் பெருசாக 2 நம்பர் எடுத்துருக்கிறேன். சோயா ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சிருக்கிறேன். தக்காளி ஒரு பெரிய சைஸில் ஒரு 2 நம்பர் எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 25 கிராம் எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா கழுவி வச்சிருக்கிறேன். இங்கே கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கழுவி அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க. தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் வச்சிருக்கிறேன். அப்புறம் கல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். இந்த பட்டை ஒரு 10 கிராமு, கிராம்பு ஒரு 5 கிராமு, ஏலக்காய் ஒரு 3 கிராமும் சேர்த்தி நான் பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிறேங்க. இது நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருள்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தேவையான பொருளில் மிளகாத்தூள் விட்டுட்டுங்க. மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போ வெஜிடபிள் பிரியாணி தாளிக்கிறதுக்கு நான் குக்கரை வச்சுட்டுங்க. நல்லா அடிக்கணமான நல்ல பெரிய குக்கர் வச்சுருக்கிறேன். நீங்கள் வீட்லேயுமே குக்கர்லேயே இதே மாதிரி செய்யுங்க. இப்போ குக்கர் வச்சுட்டேன். குக்கர் சூடானோன்னே நம்ம தேவையான அளவு கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்திக்கலாம். சூடாகட்டுங்க. இப்போ பாருங்க, எண்ணெய் சூடாயிருச்சு. இது தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம், ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 2-3 பட்டை, 2-3 கிராம்பு, நீங்கள் பிரியாணி இலை இருந்தாலும் கூட போட்டுக்கங்க. ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. இப்போ சேர்த்துனோம்னா நல்லா எண்ணெயில் நல்லா கலர் வரும். நல்லா சாப்பாடு நல்லா கலராமல் இருக்குங்க. அதனால தான் இப்போவே சேர்த்திக்கிறோம். இப்போ பாருங்கள், இது போட்ட உடனே எப்படி கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இதோட அடுத்தது நாம் பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. இதோட புதினா, கொத்தமல்லி ஒவ்வொரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாம். இந்த பொருள் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு காலையில் நேரம் நம்ம வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுட்டா காலையிலையும் மத்தியானம் ஆயிக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி போட்டணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிங்க. நல்லா வதங்கட்டும், அதுக்கு தான். இது நல்லா வதங்கிட்டுங்க. பார்க்கலாம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி போட்டு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததுனால சாப்பாடு நல்லா இருக்கும், கெடாமையும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்குங்க. இதுக்கு அடுத்தது நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோங்கல்ல, அது சேர்த்திக்கலாம்.
இந்த எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கிட்டா பச்சை வாசமெல்லாம் போயிருங்க. இப்போ போட்ட உடனே நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வாசமாகவும் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம காயெல்லாம் சேர்த்திக்கலாங்க. கேரட், பீன்ஸு, அதுக்கு அடுத்தது சோயாவும் சேர்த்திக்கலாம். போட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுட்டுங்க. சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வைக்கலாம். காய் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே தண்ணி விட்டு வேகும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், காய் போட்டு 2 நிமிஷம் நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துருச்சு. கலரே நல்லா மாறிடுச்சு பாருங்கள். கலர் பார்க்குறக்கே சும்மா ஜம்முன்னு இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். நான் 2 டம்ளர் எடுத்துருக்குறேங்க. 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கிறப்ப போட்டிருக்குறோங்க. இப்போ பார்த்துட்டு அளவாக போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. தண்ணி ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்க, தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டிருந்தேன். பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரிசி ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்திக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பாட்டு அரிசி போட்டிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்குங்க. ஒவ்வொரு அரிசி பழைய அரிசியாக இருந்ததுன்னா 2.5 டம்ளர் 3 டம்ளர் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்குங்க. சாப்பாட்டு அரிசிலையும் பண்ணலாம், பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பா, அப்புறம் வந்து சாப்பாட்டு குரணை, பிரியாணி குரணை எல்லாத்துலேயுமே செய்யலாங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கொதி வரட்டும். நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருந்தாவே வெந்துருங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கலர் எப்படி ஜம்முன்னு இருக்கு பாருங்கள். வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்க, அரிசி போட்டு நல்லா முக்கால்வாசி வெந்தாச்சு. இப்போ தண்ணிக்கு அரிசிக்கும் சமமாக இருக்குது பாருங்க. இப்போ பாருங்க, இனி வந்து அடுப்பை வந்து தீயை கம்மியாக தான் வச்சுக்கணும். வச்சுட்டு வந்து இப்படி தம் போட்டுடலாம். ரொம்ப கம்மியாக வச்சுக்குங்க அடுப்பை. எனக்கு இது நல்லா அடிக்கணமான குக்கரு, அதனால் அடி பிடிக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூடி போட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கலாம். தண்ணி பாத்திரமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வெயிட் வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டுங்க. பார்க்கலாம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்க, தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. நல்ல சாப்பாடு நல்லா வெந்து நல்லா இங்கே பாருங்க உதிரியாட்டம் இருக்கு பாருங்க. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சாப்பாடு கலரே பார்க்கறக்கு ஜம்முன்னு இருக்கு. அதாவது வெயிட்டே போடாமல் குக்கரில் ஈஸியாக நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்த்தங்க. நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கலர்ஃபுல்லான டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. குக்கர்லயே ஈஸியா வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்க. அதுவும் வந்து வெயிட் போடாம எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நீங்களும் வீட்டுல இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து வீட்லயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ், மசாலா ஐட்டம் எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே அனுப்புறேங்க. தீபாவளிக்கு யாராவது ஸ்வீட் காரம் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் வந்து மனோன்மணி.
ஃபோன் நம்பர் 9952809354. கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.